எல சொகுசா வாழணுங்கிறதுக்காக கேன்சர்னு பொய் சொல்லி கடைசியில கொலையாளியா நிக்கான் ஒருத்தன். இவன் பேரு கிளென்னு. இங்கிலாந்துல விமானத்துல வேலை பார்க்குற பையன், ஃப்ளைட் அட்டெண்டன்ட். வயசு 24 தான். இவனுக்கு கை நிறைய சம்பளம் பத்தல. ஆடம்பரமா வாழணும்னு ஆசை. பித்தலாட்டம் ஆரம்பம். 2000ஆவது வருஷம் பாரு. பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல முதலீடு பண்ணுங்க, பணம் கொட்டும்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சான். தெரிஞ்சவங்கெல்லாம் இவனை நம்பி காசை கொடுத்தாங்க. ஆனா இவன் அந்த காசை வச்சு பிசினஸ் பண்ணல. நேரா பாக்கெட்ல போட்டுக்கிட்டு பாரிஸு, பஹாமாஸு, போர்ச்சுகல்னு ஜாலியா ஊர் சுத்தினான். காசு கொடுத்தவன் சும்மா இருப்பானா? திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இங்கனதான் இவன் ஆட்டம் மாறுது. காசு தீந்து போச்சு, திருப்பி தர வழி இல்ல. உடனே ஐயோ எனக்கு மூளையில கட்டி கேன்சர்னா சாக போறேன்னு புது பொருளிய கலப்பினான். சும்மா வாயில சொல்லல, தலைய முட்டை அடிச்சுக்கிட்டான். புத்தகத்தை படிச்சு டாக்டர் மாதிரி பேசுறான். மேல ரத்தத்தை ஊத்திக்கிட்டு வலிப்பு வர்ற மாதிரி நடிச்சிருக்கான் பாரு. பாவம்னு நினைச்சு சொந்தக்காரங்க காசை வாரி இறைச்சாங்க. அந்த காசை வச்சு இவன் ட்ரீட்மெண்டா எடுத்தான் இல்ல. 14 மாசத்துல 11 தடவை டூர் போயிருக்கான் மக்கா. ஆஸ்திரேலியா, லாஸ் வேகாஸ்னு போயிட்டு நான் அங்கன வைத்தியம் பார்க்க போறேன்னு ரீல் விடுறான். கூட நண்பர்களையும் கூட்டிட்டு போய் ஜாலி பண்ணியிருக்கான். அவனுங்களுக்கும் இவன் நாடகம் தெரியல. குட்டு உடைஞ்சது. 2001ல வசமா மாட்டினான். ஒரு கிளப்ல போய் நிதி திரட்டும் போது எனக்கு ஒரே நாள்ல 2 கீமோ பண்ணாங்கன்னு வாய் தவறி சொல்லிட்டான். அது மட்டுமா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் எனக்காக எப்பவுமே தயாரா நிக்கும்னு ஒரு பொம்பளை கிட்ட அளந்திருக்கான். நல்ல வேலையா அவ அதே கம்பெனில வேலை பார்க்கறவ. இதெல்லாம் சுத்த ஹம்பக்குன்னு கண்டுபிடிச்சு போலீஸை கூப்பிட்டா. தூக்கி உள்ள வச்சாங்க. சிறையிலிருந்து வெளியில வந்து திருந்துவானா? 2006ல மறுபடியும் காசுக்கு வழி இல்ல. இன்டர்நெட்ல மெக்டொனால்டுன்னு ஒருத்தரை பிடிச்சான். அவன் பாவம், ஏற்கனவே கல்யாணமாகி 3 பிள்ளைங்களோட இருந்தவன். இவன் பேச்ச கேட்டு குடும்பத்தை விட்டுட்டு இவன் கூடவே வேல்ஸ் நாட்டுக்கு வந்துட்டான். மெக்டொனால்டு காசை பூரா இவன் ஆட்டைய போட்டுட்டான். ஒரு நாள் மெக்டொனால்டு கடையில போய் காடை தேய்ச்சா காசில்ல, வங்கி கணக்கு காலி. மாட்டிக்கிடுவோன்னு தெரிஞ்சதும் கிளென்னு ஒரு கொடூரமான பிளான் போட்டான். முடிவு என்னாச்சு? சமாதானம் பேசுறேன்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அங்க இருந்த தீயணைப்பு கருவியை இழுத்து டமார்னு அவன் மண்டையிலேயே அடிச்சு சாவடிச்சிட்டான்ல. வெளியில போயிட்டு வந்து ஐயோ என் ஆளை யாரோ அடிச்சிட்டாங்கன்னு நாடகம் போட்டான். போலீஸ் என்ன இழிச்சவாயனா? கையங்களவுமா பிடிச்சு இப்ப ஆயுள் தண்டனை கொடுத்து களி தின்ன வச்சிட்டாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டான் பாத்தியா? வினை விதைச்சவன் வினை அறுப்பாமக்கா.